ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனில் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபிஷ் பாண்ட். இது என்ன பர்பஸ்க்கு பண்ணணும், அக்வாபானிக்ஸ். நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சின்னதாக ஒரு அக்வாபானிக்ஸ் செட் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இது 2000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணதில். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஆல்ரெடி இது கம்ப்ளீட் பண்ண வீடியோ. இது எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட் வுட்டன் அப்புறம் தர்மாக்கோல் அதுமாரி தான் மோஸ்ட்டாக நம்ம வெளியேருந்து கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதை எப்படி ரெடி பண்ணோம் என்ற வீடியோ நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டோட பேஸு. நம்ம பேஸை எதை வச்சு மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட் வுடன் இருக்கும் இல்லையா, வுடன் பேரல்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு வர லெக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 4 இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் 3 ஆங்கிள் நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வாட்டர் கெப்பாசிட்டிக்கு சப்போர்ட் ஆகும். ஏன்னா நம்ம 2 டன் கெப்பாசிட்டி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கான இது 4 லெக்கு போதுமானு தெரியல. நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. இதோட டாப் நம்ம இது என்ன வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதே சேம் பேரட்டோட டாப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதான் பேஸ். நம்ம ஊற்றி போட்டாச்சு. இப்போது டாப் லேயர் இப்படி தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா பேஸ் செட் பண்ணி கீழே சப்போர்ட்டிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தண்ணி இது ஆகிறப்போ அலைன்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாம ரெடி பண்ண சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நைட் டைம் பண்ணதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா பனி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டாப்பில் இதெல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கு. ஓகே இப்போ நம்ம டாப் இதுக்கு என்ன யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காமிச்சொல்லியா டாப்பாக பேனல் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு அது என்ன பேஸில் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர் ஆங்கிள் வருது பார்த்தீங்களா, மிடில் தெரியும் உங்களுக்கு. அந்த ஆங்கிளுக்கு சப்போர்ட் கொடுத்து நம்ம 4 கார்னரை கவர் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 மேலே நம்ம ஒரு லேயராக பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு இது ஃபஸ்ட் பேலட். இது ஒரு டாப் மட்டும் எடுத்துருக்கோம், பாட்டம் யூஸ் பண்ணல. ஏன்னா பாட்டம் ஆல்ரெடி நம்ம கீழே டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேபி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நம்ம அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா சென்டர் வர மாரி வச்சு பண்ணணும். அதில் தான் இப்போ வைக்கிற எடுத்துகிட்டு அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்கும். வாட்டர் ஆக்சுவல் ஈவனாக வரும். அந்த இதுக்காக பண்ணியிருக்கோம். இது பண்ணிவிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த பேரட்டோட கார்னர் வந்து நம்ம சென்ட்ரல் வர பீமோட சென்டரில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு 4 இதுவும் ஈவனாக இருக்கும். வாட்டர் ஃப்ளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியான்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். மேனேஜ் ஆகிறது, வெயிட் மேனேஜ் ஆகிறது, வெயிட் ஈக்குவலாக உங்களுக்கு அந்த பாண்டு ஃப்ளோரில் கரெக்டாக இதுவாகும். அதுக்காக இது பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வச்சுருக்கிறதுல. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம 1 by 1 நம்ம பேலட் வைக்கிற மொத்தம் 4 பேலட் 4 கார்னர் இருக்குது உங்களுக்கு. நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, நம்ம நார்மலாக மேலே வைக்க மட்டும் போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் அலைன்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். கார்னர் அலைன்மெண்ட் நம்ம பார்க்காம போனால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். 4வது பேலட்டு இதை கரெக்டாக கார்னர் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். எடுத்துகிட்டு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா போல்ட் நெட்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த டைம் அது எதுவும் யூஸ் பண்ணலை. டேரெக்டாக நம்ம ஆணி அடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்னர் ஃபுல்லாக லாக் பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு ஏன் நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு பேஸ்மெண்ட் கரெக்டாக வரும். நம்ம கார்னர் லாக் பண்ணாமல் விட்டோம்னா உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு. ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் உங்களுக்கு இந்த இதில் டாப் லேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இது பண்ணிவிட்டு இப்போ அதை கற்று மினிமம் பாட்டமில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாட்டம் என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இதோட வேஸ்டேஜ் ஃபுல்லாகவே நம்ம சென்டரில் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சென்டரில் வந்து தான் உங்களுக்கு இது வருது இல்லையா, சென்டரில் தான் உங்களுக்கு அந்த ஸ்லர் ஃபுல்லாகவே கரெக்டாக மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. அதை வந்து நம்ம அக்வாபானிக்ஸ் பாண்டுக்கு உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் செட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இது
அதுதான் உங்களுக்கு ஒரு 1.5 feet ஹைட்டையும் நம்ம வச்சுருக்கோம். இந்த பாண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபுல் பாட்டம் இதுலேருந்து அதுமாரி இருக்கப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பாட்டம்லேருந்து எடுக்கும்போது ஓரளவுக்கு அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் வாட்டர் ஃப்ளோ எடுக்கிறதுக்கு. அந்த இதுக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் பீமில் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்க இது ஹாஃப் வந்து கரெக்டாக உங்களுக்கு மிடில் உட்காந்துருக்கும். கரெக்டாக கார்னர் வந்து கரெக்டான மிடில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு அந்த சென்டர் பேரட்டோட பீம் வந்து நம்ம லெக்கில் கனெக்ட் ஆகிருக்கும் கரெக்டாக உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட் ஈவனாக உங்களுக்கு சர்க்குலேட் ஆகும். இது பண்ணிவிட்டு மோஸ்ட்டாக அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கிளியராக அந்த 4 இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், சைட் சப்போர்ட்டிங் நம்ம பண்ண போகிறோம். சைட் சப்போர்ட்டிங் எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம்னா உடன் பிளாங்கெட்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நம்ம 4 கார்னரும் நம்ம லாக் பண்ணுறோம். கார்னரும் நம்ம அந்த பார்க்கும்போது தெரியும், உடன் பீஸ் தெரியுது இல்லையா, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போது அதை வந்து சைட் பை 1 by 1 நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட்டிங் கொடுத்து திரும்ப டாப்பில் கொண்டு போய் திரும்ப டாப்பில் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கீழே ஒரு ஸ்கொயர் பீம் வந்துட்டு மேலே டாப்பில் ஒரு ஸ்கொயர் பீம் சைடில் உங்களுக்கு வெர்டிக்கல் பீம் மாதிரி பொறுத்து பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு என்ன பேஸ் நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 பீம் உங்களுக்கு கார்னரில் 4 பீமு சென்டரில் 4 பீம் கொடுத்து நம்ம டாப்பில் நம்ம மேலே ஏற்றுட்டோம்னா அதுக்கப்புறம் சைட் சப்போர்ட்டிங் பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் பண்ணலான்னு இருக்குது. தர்மாக்கோல் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம செட்டப் பண்ணிக்க டெரஸில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இப்போ சம்மர் சீசன் உங்களுக்கு நம்ம சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளைமேட் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன நம்ம தர்மாக்கோல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கெப்பாசிட்டி நம்ம 20 to 30 உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அப்போ நம்ம ஃபிஷ் க்ரோயிங் மற்ற எந்த இதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் பொறுத்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம வேறு ஏதாச்சும் உட்டணும் அப்படியே போடலாம், உங்களுக்கு டெம்பரேச்சர் அந்தளவுக்கு பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் நம்ம அந்த இது பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சிச்சு. நம்ம சைட் பீம் எல்லாமே பொழிச்சாச்சு, டாப் வரைக்கும் போட்டாச்சு. நம்ம பாண்ட் இந்த இப்படி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக பாதி முடிஞ்ச நிலையில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவுட் ஆல் செட் பண்ணணும். அதில் வந்து அப்புறம் நம்ம சைட் சப்போர்ட்டிங்னா நம்ம சைட் வால் ஃபுல்லாகவே அந்த தர்மாக்கோல் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் அந்தளவுக்கு வர மாட்டேங்குது. நீங்கள் மோஸ்ட்டாக நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்தமாரி இன்னும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பேலன்ஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.